வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வேலை கிடைச்சிடுமா படித்து முடித்த உடனே? அதை பற்றி தான் நான் இப்போ உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக தெரிவிக்க போகிறேன். எல்லாருமே பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை நோக்கி வேகமாக படையெடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ரிசர்ச் டேட்டாஸ் மூலம் நம்ம அணுகணும்னா இதனுடைய புள்ளி விவரங்கள்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த காணொலியை பார்க்குறவங்க கொஞ்சம் நிதானமாக கவனித்து முழுமையாக பாருங்கள். பார்த்துட்ட பிறகு நீங்கள் எந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுத்தால் நம்ம எப்படி வேலைக்கு போக முடியுன்றத ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காணொலியில் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா, நீங்கள் எல்லாமே 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜை நோக்கி படையெடுத்துட்டு இருக்கீங்க. 12th முடிக்கிறது தான் நம்ம கல்லூரிக்கான ஒரு நுழைவு வாயில். இந்த ஆண்டு தமிழகத்தில் எவ்வளோ மாணவர்கள் 12th பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7,19,000 மாணவர்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு அது தேவையானதும் கூட. இன்ஜினியரிங் காலேஜஸில் எவ்வளோ மாணவர்கள் சேர போகிறாங்க? 1,50,000 மாணவர்கள் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துருவாங்க. ஒரு 11,000லேருந்து 12,000 மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பை நோக்கி போயிடுவாங்க. ஒரு 2,000 மாணவர்கள் பிடிஎஸ் படிப்பை நோக்கி போயிடுவாங்க. இப்போ இந்த வலைதளங்கள் முழுமையாகவே பார்த்தோம்னா எதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இன்ஜினியரிங் சேரணும், டாக்டர் ஆகணும். இது 2 விஷயங்களுக்கு அதிகப்படியான போட்டிகள் நிலவி கொண்டே இருக்கிறது. மக்களுடைய தேடல்களும் பார்த்தோம்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுல அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ வியூஸ் போயிட்டே இருக்குது. அப்போ இதில் நாங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஏன் இந்த 2 கோர்ஸுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்குது? அப்போ இந்த 7,19,000 மாணவர்களை நம்ம கணக்கு பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய 6 லட்சம் மாணவர்களுடைய நிலைப்பாடு, ஒரு 5,5 லட்சம் மாணவர்களுடைய நிலைப்பாடு என்னன்றது அங்கே கேள்வியாக இருக்குது. இந்த 5 லட்சம் மாணவர்களும் வேறு என்ன படிக்க போகிறாங்க? அப்போ இன்ஜினியரிங் மிஸ் ஆகிடுச்சு, டாக்டர் படிக்க போகலை, மீதி நம்மளால் என்ன படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய துறைகள் இருக்குது. ஒரு படிப்பை படிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த துறையினுடைய முழுமையான விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா நீதித்துறை, லா இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பிபிஏ எம்பிஏ படிக்கக்கூடியது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா அறிவியல் துறை, ஆராய்ச்சி துறைகள் இருக்குது. இதை தாண்டி போனோம்னா நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அடுத்தது போனோம்னா நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் தனியாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய 6 லட்சம் மாணவர்களையும் எங்கே இருக்க போகிறாங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் ஏதாவது ஒரு இடத்துல இருக்க போகிறாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம எதிர்பார்க்குறது என்னது? ஒரு கல்லூரி படிப்பை முடித்த பிறகு எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தேவை அப்படின்றத நோக்கி தான் படையெடுத்துட்டு எல்லாமே போயிட்டுருக்குறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டாஸ், ஆய்வு கட்டுரைகள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. இது நான் சொல்கிற புள்ளி விவரங்கள் கிடையாது. ஆய்வு நிறுவனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியாளர்களுடைய நிலைப்பாடு, இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களுடைய நிலைப்பாடை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா 1,50,000 மாணவர்கள் வெளியில் வராங்கன்னா அதில் 20,000 நபர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஐ எம் நாட் த்ரிட்டனிங் யூ. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்கள நான் பயப்படுத்துறதுக்காக இது சொல்லலை. இப்போ இந்த துறையை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய நிலைப்பாடே இப்படி இருந்ததுன்னா மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி வேலை அவங்களுக்கு சாதுரியமாக கிடைக்க போகுது? இந்த வேலை கிடைக்காமல் போகிறதுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு ஆய்வு முடிவுகள் சொல்ல வர்றது பார்த்தோம்னா, 1,50,000 மாணவர்களில் 20% மாணவர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய கல்லூரிகளில் அந்த மாணவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் இன்றைய சூழலுக்கு ஏற்ற நிறுவனங்களுக்கு சம்பந்தப்படுத்தி இல்லாமல் இருப்பதன் காரணத்தினால் அவர்களால் என்ன பண்ண முடியல? அந்த வேலைக்கு போக முடியல. ஸோ there is a skill gap between the industries and the institutions who they are trained up. இவங்க கல்லூரிக்கு போகிறாங்க, கல்லூரியில் டிகிரி படிச்சிடுறாங்களே தவிர அந்த வேலைக்கு தகுந்த ஸ்கில்ஸ் அவங்க ஒன்றும் டெவலப் பண்ணலன்றது தான் அந்த ஆய்வுக்கட்டுகளுடைய முடிவுகளாக இருக்குது. அதிலும் முக்கியமாக பார்த்தோம்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப குறைவாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
நாம் இங்கே வந்துட்டு அடித்து பிடிச்சி போய் ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு நல்ல கோர்ஸை சேர்ந்துருன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் முடிச்சுட்டு வரும்போது அந்த கோர்ஸுக்கான வேலை கிடைக்கலன்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி நிறைய மாணவர்கள் எந்த துறையில் படிச்சுட்டு வந்தாலையும் அவங்க அந்த துறைக்கு சம்பந்தமில்லாத வேலையை தான் நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. அந்த துறைக்கும் அவங்களுக்குமே எந்த சம்பந்தமே இருக்கிறதில்ல. அதனால் அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் ஈட்டுறதில் ரொம்ப பிரச்சனையாக போயிடுது. அப்போ நம்ம காலேஜை சூஸ் பண்ணும்போது, கோர்ஸை சூஸ் பண்ணும்போது அது ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான கோர்ஸாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ there is a ஸ்கில் கேப். இந்த ஸ்கில் கேப்பை பிரேக் பண்ணி வரக்கூடிய இன்ஜினியர்ஸுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது, இந்த வேலை வாய்ப்பு பெறதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னா, மற்ற துறைகளில் சேரக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிப்ளமோ கோர்சஸ், ஸ்கில் கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ் இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளாதார ஈட்டுதலுக்கான பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 7,19,000 மாணவர்கள் வெளியே வந்திருக்கிறவங்களில் இது ஒரு 2 லட்சம் மாணவர்களுக்கு ஒரு சொஃபஸ்டிகேட்டடான கோர்ஸும் மீதி கோர்ஸில் இருக்கக்கூடிய 5.5 லட்சம் மாணவர்களுடைய நிலைப்பாடு இருக்கும்போது நம்ம இதை எப்படி அணுகணும்னு பார்த்தோம்னா, நம்ம சொசைட்டியல் க்ரோத்துக்கான இன்புட் இந்த கல்வியிலேருந்து நம்ம பெற முடியுமான்றதை தான் நம்ம பார்க்கணும். ஒரு சொசைட்டி க்ரோத் என்பது எதை மீன் பண்ணக்கூடியது? ஒரு இண்டிவிஜுவலுடைய க்ரோத் இருந்தால் அது வந்து சொசைட்டியுடைய க்ரோத்தாக மாறுது. நல்ல கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்துட்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளவங்களாம் மாறணும்னா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சிலபஸை அவங்க முழுமையாக படிச்சிருக்கணும். இந்த சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் முக்கியமான ரோல்ஸ் ப்ளே பண்ணக்கூடியது யார் யாராக இருக்கிறாங்க? யூஜிசி இருக்கிறாங்க, ஏஐசிடி இருக்கிறாங்க, என்எஸ்டிசி வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்கில்டு கோர்ஸை கொடுக்குறதுல முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கல்லூரிகளுக்கான இன்புட்ஸை கொடுத்து தான் மாணவர்களை ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறது இன்ஜினியரிங் கிடைக்கலன்ற வருத்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்ஜினியரிங் இந்த சொசைட்டியை வளர்த்துறதுல ஒன் ஆஃப் த ஒரு டூல் தானே தவிர இன்ஜினியரிங் மட்டுமே படித்தா தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிசிப்ளின் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசிப்ளின். நிறைய மாணவர்கள், ஆண்களும் சரி பெண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பல்வேறு இடங்களில் வேலைவாய்ப்பை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு துறை தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு 3 ஆண்டு கால யூஜி டிகிரி, அதை தொடர்ந்து ஒரு 2 ஆண்டு கால பிஜி டிகிரி படிச்சுட்டு நீங்கள் இன்றைய சூழலுக்கு தேவை நிறைய ஆராய்ச்சியாளர்கள். அப்போ ஆராய்ச்சியாளர்களை உருவாகணும்னா அவங்க எல்லாமே வந்து பிஹெச்டி படிக்க போகணும். அந்த பிஹெச்டி படிக்க போகிறதுக்கு அவங்க பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பணம் கட்டி நான் பிஹெச்டி யாரையும் வாங்க சொல்லலை. இன்றைக்கி அரசாங்கமே வந்துட்டு நிறைய ஸ்டைஃபன்ஸ் கொடுத்து உங்களை பிஹெச்டி படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் எம்எஸ்சி எம்ஏ படிக்கும் போதே உங்களுக்கு யூஜிசி தேர்வுகள் இருக்குது, நெட்டுன்னு சொல்லக்கூடிய தேர்வுகள் இருக்குது, சிஎஸ்ஐஆர் சொல்லக்கூடிய தேர்வுகள் இருக்குது. இந்த தேர்வுகளில் நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சதுன்னா அரசே உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக மாதத்திற்கு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரை உங்களுடைய ஆராய்ச்சிக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலை தேடி 25,000 30,000 சம்பளம் வாங்குறது, நீங்கள் 5 ஆண்டு காலம் இந்த டிகிரியில் போயிட்டு சேர்ந்து நல்ல சிறப்பாக படிச்சிங்கன்னா, எனக்கு டிகிரி இன்ஜினியரிங் சேர முடியலன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், அங்கே போனீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்போது பெரிய முனைவராக வரலாம். முனைவராக வந்த பிறகு நீங்கள் அதே பேராசிரியர்களாக அந்த பல்வேறு இன்ஜினியரிங் கல்லூரியில் போய்ட்டு உங்களால் பணியாற்ற முடியும். வருங்கால மாணவர்களை வந்து நீங்கள் மிக சிறந்த மாணவர்களாக உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த கோர்ஸை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் லைக் தட் கோர்ஸஸாக எடுத்துக்க முடியாது. சமீபத்தில் கூட கடந்த ஆண்டில் நிறைய கல்லூரிகளில் வந்துட்டு நிறைய பேராசிரியர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸ் ஸ்ட்ரீம் கோர்ஸஸ் சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கோர்ஸஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதனால் வந்த விஷயம்னு தெரியல. ஏன்னா நாங்கள் புள்ளி விவரங்களை தான் சொல்கிறோம். 1.5 லட்சம் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்க போயிட்டான், 2,000 மாணவர்கள் பிடிஎஸ், ஒரு 10,000 மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்க போயிட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே தான் போகிறாங்க? இது என்ன ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குதா மாணவர்கள்? இல்லை மாணவர்கள் வந்து ஒரு சில மாணவர்களுடைய மனப்பான்மையை நாங்கள் பார்க்குறது உண்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கே படிக்கணும், இன்றைக்கே வந்துட்டு வேலைக்கு போயிடணும், வேலைக்கு போய்ட்டு சம்பளம் வாங்கிடணும். அது ஒரு கரியர் க்ரோத்தாகவே இருக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்துறதில்லை. பீப்புள் ஆர் மூவிங் டு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ். படித்த படிப்புக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் பொருளாதாரம் ஈட்டுறதுக்கூடியது மட்டுமே வந்துட்டு ஒரு வேலையாக நினச்சிட்டு அவங்க அந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லெவலுக்கு போயிட்டுருக்குது. இன்றைக்கி போகிறாங்க, ஒரு கோர்ஸை கற்றுக்கிட்டு வர சம்பாதிச்சிடுறாங்க. இது வந்து நீண்ட நாள் பயணத்திற்கு, சொசைட்டியுடைய க்ரோத்துக்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்றது தெரியல. அதே போல் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஜாம்பவான்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஐஐஎம்ஸ் இருந்துகிட்ருக்குது. ஐஐஎம்ஸுக்கு வந்துட்டு என்னது அழகாக நீங்கள் வந்து ஒரு டிகிரி, எனி டிகிரி இஸ் எனஃப் ஃபார் கோயிங் ஃபார் அன் ஐஐஎம்.
இந்த ஐஐஎம் பற்றி நம்மளுக்கு நிறைய மாணவர்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் போயிட்டு படிக்கிறாங்கன்ட்டு புள்ளி விவரங்கள் பார்த்தா மிக மிக குறைவாக தான் இருந்துகிட்ருக்குது. ஒரே விஷயம், நீங்கள் டிகிரி முடித்த உடனே காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, கேட் எக்ஸாம். அந்த கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா, இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஐஎம்மில் போயிட்டு நீங்கள் ஒரு எம்பிஏ டிகிரியை படிக்கலாம். ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு அங்கே இருந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பிளாட்ஃபார்ம். அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்துட்டு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் முடிஞ்ச உடனே டான்செட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டான்செட் எக்ஸாம்ஸ் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், எம்பிஏ ஜாயின் பண்ணலாம். இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய கல்லூரிகள் இல்லாமல் ஒரு மேலாண்மை படிப்பு இன்றைக்கி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைய பேர்கிட்ட, நிறைய நிறுவனங்கள் நம்ம ஊரில் வரணுன்னா நிறைய நிறுவனங்களை ஆளக்கூடிய ஆளுமைகள் வந்து நம்மளிடையே தான் இருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம உருவெடுத்துகிட்டு இருக்க போகிறோம். நெக்ஸ்ட், எக்கனாமிஸ்ட் நிறைய தேவைப்படுறாங்க, ஆடிட்டர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க, லாயர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. அதனால் நாம் இந்த புள்ளி விவரங்களை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சார் இன்ஜினியரிங் ஆகிட்டாங்க, மெடிசன் மாறிட்டாங்கன்றதை மறந்துட்டு உங்களுக்கு அந்த துறையில் சரியான பிடிப்பு இல்லை, என்னால் அந்த துறையில் பயணிக்க முடியாது, எனக்கு அது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சா அதை தாண்டி எத்தனையோ கோர்ஸுகள் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்குது. நீங்கள் அந்த லேயரில் வரலன்றதுக்காக நீங்கள் என்னால் படிக்க முடியாது, எனக்கான ஸ்கோப் கிடைக்கல, இந்த சொசைட்டியில் என்னால் சர்வை பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல கோர்ஸை எடுத்து படிச்சுட்டு ஆர்கனைஸ்டு செக்டரை நோக்கி போகிறது தான் வந்துட்டு சால சிறந்ததாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. மாணவர்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தேவை, எப்படி இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, எந்த கல்லூரிகளில் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குதுன்றதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். இன்ஜினியரிங் காலேஜ்னால் நீங்கள் NIRF ரேங்கிங்ஸை பற்றி பார்க்கலாம், ஏஐசிடியினுடைய அப்ரூவல்ஸ் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து பார்க்கலாம், NSDC எந்தெந்த காலேஜஸில் டைஅப் பண்ணி அவங்க கோர்சஸ் நடத்திட்டு இருக்காங்கன்றதை பார்க்கலாம். பேரா அலைடு மெடிக்கல் கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த 5,50,000 மாணவர்களையும் இது போன்ற கோர்ஸுகள்லாம் சேர்ந்து கண்டிப்பாக அவங்க பயன் பெறணுன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துகிட்ருக்குது. ஒரு மாணவர்கள் கூட தமிழக அரசு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த 7,19,000 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி உங்களுடைய வளர்ச்சியும் அதில் இருக்கணும். உங்களுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து இந்த சொசைட்டியும் நல்ல வளர்ச்சி அடையணுன்றதை இந்த காணொலி வாயிலாக உங்களை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா EduPlus என்னக்கூடிய நிறுவனத்தை அணுகி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்குங்க. நன்றி.